ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே ரெடியாகி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோகா மையத்துக்கு போகிறோம். வீட்டில் வந்து ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக, அந்த சிவன் கோயிலுக்கு போகலாம், கூட்டிகிட்டு போகணும், ஒரே டார்ச்சருங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாகி போயிட்டுருக்குறோம். இது வந்து ஈஷா யோகா கோயிலுக்கும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு கிடைக்கலங்க. அந்த டென்ஷனில் நின்றுக்கிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கிறது நான் மறந்துட்டேன். இப்போ தான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஷா கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம். மொபைலு, ஹேண்ட்பேக்கு எதுவுமே அலோடு கிடையாது, வாட்டர் பாட்டிலை தவிர. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கேயே பக்கத்தில் ஹோட்டல்ஸு, டீ, காஃபி, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து காலையிலே சாப்பிடலை, வேகமாக பஸ் ஏறியாச்சு. சரி, எதாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டீ மட்டும்தான் குடித்தோம். சரி, ஓகேன்ட்டு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பார் சாதம் ப்ளஸ் அதோட ஒரு வடகம் வந்துச்சு, 2 செட்டு பரோட்டாங்க. தம்பிக்காக தான் சாம்பார் சாப்பாடு. ஆனால் அவர் வந்து பரோட்டா மட்டும்தான் சாப்பிட்டாரு. நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும் போல். நிஜமாவே பரோட்டா நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சுங்க. அதை எங்களால் கேப்சர் பண்ண முடியாது, மொபைல் வந்து உள்ளே அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டாச்சு இருக்கும்ல, இங்கே பெரிய சிவன், அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். மாட்டு வண்டியில் தான் போகிறோம். எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியில் போயிட்டுருக்குறோம். ஒரு ஆளுக்கு வந்து 10 ருபீஸ்ங்க மாட்டு வண்டிக்கு டோக்கனு. சரி, ஓகேன்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். லக்ஷன் குட்டி தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அவருக்கு தூக்கம் வேறு தாங்கலை. அதனால தான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருந்தார். மாட்டு வண்டி வேறையா, அதையும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளையில் நம்ம மாட்டு வண்டியில் போவோம்ல, பொங்கல் டைம்லலாம் நாங்கள் இடம் போட்டுலாம் வைப்போம் ஃப்ரெண்டுங்களுக்காக. அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு. எனக்கு மாட்டு வண்டியில் போக ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிவனை நெருங்கியாச்சு. பாருங்கள் பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பேக்ரவுண்டு செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாகவே கிரவுண்டு தான், நடுவில் தான் ஸ்டாச்சு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவனை. பேக்ரவுண்ட்லேயே செம்மையாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் இங்கேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. நாங்கள் போனது வந்து லீவ் டேஸ்ன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து எனி டைமும் கூட்டம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பேக் சைடே செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமி சுற்றி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கணும்ல, சாமியை வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக டயர்டாகி உட்காந்தாச்சுங்க. அம்மா தான் ஸ்நாக்ஸ் எடுத்து வெளியில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல், காலையில் சாப்பிட்டது இன்னும் சாப்பிடலை. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷன் குட்டி எனக்கு வந்து ஊட்டி விடுறாரு ஃபோர்க்கில் பப்பாயாவை. சரி, ஓகேன்ட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி கிளம்பியாச்சுங்க. சரி, இன்னும் திருப்பி பத்தாவது சொல்லிவிட்டு திருப்பி வளைச்சி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் போடணுன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் நிறைய எடுக்க சொல்லியிருந்தேன். அதான் என் சிஸ்டர் எடுத்துகிட்ருக்குறா.
ஃப்ரெண்ட்ஸ் சாமியெல்லாம் பார்த்தாச்சுங்க. நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம் பஸ் ஏறுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அந்த என்ட்ரன்ஸில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருப்பேன். நம்ம வந்து இறங்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அம்மாவுக்கு டீ, சௌந்தர்யாவுக்கு டீ, எனக்கு வந்து கோலி சோடா வாங்கிக்கிட்டேன். பரோட்டா சாப்பிட்டதுனால வயிறு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு, கும்முன்னு இருந்ததுனால சோடா குடித்தா சரியாக போய்டுன்னு அம்மா சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு அதையும் வாங்கி குடிச்சிட்டு நம்ம அப்படியே பஸ் ஏற வேண்டியதான். இங்கே வந்து காலையில் வந்தோம், ஈவினிங் ஆகிடுச்சி, டைம் போனது தெரில. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம் கோயம்புத்தூரில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.